தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருத்தெல்லேனம் பதிகம். கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள வாசகமும் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. தெல்லேனம் என்பது பெண்கள் விளையாடுகின்ற விளையாட்டு. அப்படி விளையாடுகின்ற பொழுது சிவபெருமானின் பெருமைகளை, அருளாற்றலை போற்றி பாடுகிறார்கள். முதல் வரி, கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே. சிவபெருமானை போற்றி பாடுகிறார்கள். கயல் மாண்ட கன்னி பார்வதி தாயார், கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் சிவபெருமான். கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, என்னுள் புகுந்து என்னை ஆட்கொண்டதுமே. நாம் தொடர்ந்து கோளறு பதிகத்திலே கொடுத்திருக்கிறோம் அல்லவா? மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால், முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால், ஒப்பில மதியும் அப்பும் முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால். அப்படி உளமே புகுந்த பொழுது கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, அயல் மாண்டு பக்கத்தில் இருப்பதிலிருந்தெல்லாம் நான் விடுபட்டேன். என்னுடைய கவனம் அருகில் உள்ள தேவையில்லாத பொருட்களின் மீது இருந்தது, இப்பொழுது இல்லை. அதிலிருந்து விடுபட்டேன். அயல் மாண்டு அருவினை தேவையில்லாத செயல்களிலிருந்து விடுபட்டேன். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு, சுற்றத்தாரோடையே சுற்றி கொண்டிருந்தேன், அதிலிருந்து விடுபட்டேன். சுற்றமொடு பற்றவை துய்க்கர அறுத்து, தேவார வரிகள் சொல்லும். அதிலிருந்து விடுபட்டேன். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு, இந்த உலகத்தின் மீது இருந்த ஈர்ப்பு, அதிலிருந்து விடுபட்டேன். உலகத்தின் மீது இருந்த மயல், அதிலிருந்து விடுபட்டேன். உலகத்தின் மீது இருந்த ஆசை, அதிலிருந்து விடுபட்டேன். அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்றுள வாசகமும் மாண்டு. மற்றுள வாசகம், தேவையில்லாத பேச்சுக்களிலிருந்து விடுபட்டேன். என்னுடைய செயல் மாண்டவா, என்னுடைய செயல் ஒட்டு மொத்தமாக மாறிவிட்டது. ஏன்? கயல் மாண்ட கன்னிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, இப்படி நல்ல செயல்கள் நடந்திருக்கின்றன. அப்படி தெல்லேனம் கொட்டாமோ, அப்படி பாடி நாம் விளையாடுவோம். சிவபெருமானை போற்றி பாடுகிறார்கள். இதிலே ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் நெறி இருக்கின்றது. கயல் மாண்ட கன்னி தன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே, என்னென்ன முன்னேற்றம் நடந்தது என்பதை மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். அப்படித்தான் மாணவர்கள் படிக்கின்ற பொழுதும், பணியாளர்கள் பணி செய்கின்ற பொழுதும்
முன்னேற்றம் குறித்த மாற்றங்கள் அவர்களிடத்திலே ஏற்பட வேண்டும். ஒரு மாணவன் உயர்கல்வியிலே படிக்க சேர்ந்து விட்டானே என்று சொன்னால் அவன் அயல் மாண்டு, மற்றவர்களோடு உள்ள தொடர்பு, பேசிக்கொண்டே இருக்கின்ற தொடர்பு, நேரத்தை வீணாக்குகின்ற தொடர்பு, அதிலிருந்து விடுபட வேண்டும். அருவினை, தேவையில்லாத வேலைகள், பயனற்ற வேலைகள், பயனற்ற வினைகள், அவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அயல் மாண்டு, அருவினை, சுற்றமும் மாண்டு. சுற்றத்தார் வீடுகளிலே நடக்கின்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செல்ல வேண்டும், அப்படி என்கின்ற எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விடுபட வேண்டும். ஏனென்றால் நேரம் போய்விடும். படிக்கின்ற காலம் 2 வருடத்தை பயனுள்ள காலமாக மாற்ற வேண்டும். அயல் மாண்டு, அருவினை, சுற்றமும் மாண்டு, அவனியின் மேல் மயல் மாண்டு. இந்த அவனியின் மேல், இந்த ஊரின் மேல், இந்த உலகத்தில் என்னென்ன பாசங்கள், பற்றுகள் இருக்கின்றன, அதிலிருந்து சற்று விலகிவிட வேண்டும். அவனியின் மேல் மயல் மாண்டு, மற்றுள்ள வாசகமும் மாண்டு. நம்முடைய சொற்கள், நாம் பேசுவதெல்லாம் நம்முடைய படிப்பு, நம்முடைய பணி, நம்முடைய உயர்வு, முன்னேற்றம், அதை பற்றியாகவே இருக்க வேண்டும். அவனியின் மேல் தேவையில்லாத மயல், தேவையில்லாத விருப்பங்கள் அங்கே இருக்கக்கூடாது, தேவையில்லாத ஆசைகள் அங்கே இருக்கக்கூடாது. என்ன இருக்க வேண்டும்? அவனியின் மேல் மயல் மாண்டு, மற்றுள்ள வாசகமும் மாண்டு. படிப்பு சம்பந்தமில்லாத வாசகம், அதிலிருந்து விடுபட வேண்டும். என்னுடைய செயல் மாண்டவா, ஒட்டுமொத்த செயலும் மாறிவிட்டது. ஊரார் சொல்ல வேண்டும், இவன் உயர்கல்வி படிக்க போனான், ஆளே மாறிவிட்டான். படிப்பு 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 என்றே இருக்கின்றான். இவன் உயர்ந்த நிலையை அடைவான் என்று ஊரார் ஆசி கூற வேண்டும். இதுதான் செயல் மாண்டவா. நேற்று எப்படி இருந்தேன், இன்றைக்கு சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டேன் என்று சொன்னால் எப்படி மாறி இருக்க வேண்டும்? நேற்று சாதாரண மாணவனாக இருந்தேன், இன்றைக்கு உயர்கல்வி சாலையிலே படிக்கின்றவனாக மாறி இருக்கிறேன். என்னென்ன முன்னேற்றங்கள், எப்படி மாற வேண்டும்? நேற்று படித்து கொண்டிருந்தேன், படித்து முடித்து விட்டேன், மிகச்சிறந்த பணியிலே சேர்ந்திருக்கிறேன். நான் எப்படி மாற வேண்டும்? இதைத்தான் இந்த பதிகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி. இந்த வாழ்வியல் நெறிப்படி நாம் வாழ்ந்து வந்தால் வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். திருவாசகத்திலே, இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற மிக சிறந்த கருத்துக்களை நாம் வாழ்நாள் முழுதும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கான மாற்றத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு இலக்கினை அடைவதற்கு என்னென்ன தேவை என்பதை தீர்மானிக்க வேண்டும். இலக்கினை அடைவதற்கு தேவைகளை தீர்மானித்து திரட்டி கொண்டு இலக்கினை அடைய வேண்டும். அதை இந்த திருவாசக பாடல் சொல்லித் தருகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.